அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபாஸ்ட் கிச்சன். இன்றைக்கி அரேபியன் டிஷ்ஷஸ் மந்தி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 கிராம்பு, 2 பட்டை, 5 ஏலக்காய், அது கூட ஜாதிக்காய் ஒரு 1/2 எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோன்னா மந்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் 50 மில்லி ஆயில், 50 மில்லி நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, அது கூடவே 2 பிரியாணி லீஃப் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்குனதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவே போதும். ஸ்லைஸாக நறுக்குன 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பூண்டெல்லாம் நல்லா வணங்கி ஒரு வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா சேர்த்து ஒரு வணக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 to 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது நல்லா ஒரு இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சிக்கனை நல்லா குத்தி விட்டிங்கன்னா சிக்கன் ஸ்டாக் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிக்கனும் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். இப்போ 1 by 1 நம்ம அந்த மசாலாவில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம இப்போ ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 kg ரைஸ்க்கு 1 லெமன் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி 1.25 ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.25 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம லெமன் ஜூஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அதை நல்லா சிக்கன் ஸ்டாக் இறங்கி வரும். சிக்கன் ஸ்டாக் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். சிக்கனை தனியாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டு தம் போடுங்க. மந்தி பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மோக் போட்டால் தான் மந்தியோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும், ரியல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா மந்தி பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனில் மீதி இருக்கிற அந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மந்தி மசாலாவை இது கூட நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு இந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூட உப்பு சேர்த்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இப்போ ரெட் சில்லி சாஸஸ் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம ஒரு பேனில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செமி ஃப்ரை பண்ணாலே போதும். இது ஆல்ரெடி குக் ஆனதுனால உங்களுக்கு ஸ்பீடாகவே குக் ஆகிடும். 1 by 1 வச்சு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் ரெடி ஆகிடும். நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கும். மெதுவாக இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சிக்கன் மந்தி இதுக்கு மேலே ரவுண்டாக நம்ம சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறி ஃபுல்லாகவே நம்ம ரவுண்டாக சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிக்கன் ஸ்டாக்கெல்லாம் இறங்கி சிக்கன் மந்தி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனை இது மேலே நம்ம கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம மயோ க்ரீன் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.